மதுரையில் சீரமைக்கப்பட்ட வண்டியூர் கண்மாய் பூங்காவை திறந்து வைத்த முதலமைச்சர் அதனை பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சீரமைக்கப்பட்ட வண்டியூர் கண்மாய் பூங்காவை சற்று நேரத்திற்கு முன்னர் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தற்பொழுது அந்த பூங்காவை அவர் பார்வையிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகன் விவரிக்க கேட்போம். ஓவர் டு ஜெகன். வணக்கம். சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வண்டியூர் கம்மாயில் அருகே இந்த வண்டியூர் பூங்கா இருந்து வந்தது. தற்போது இந்த பூங்கா ரூபாய் 50 கோடியில் இந்த மேம்பாட்டு புனரமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இந்த கம்மாயின் மேற்கு வடக்கு பகுதிகளில் 3 கிலோமீட்டர் சைக்கிள் பாதை, 3 கிலோமீட்டர் நடைப்பயிற்சி பாதை, யோகா மையம், நூலகம், செயற்கை நீரூற்று, குழந்தைகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள், திறந்த வெளியில் ஆம்பி தியேட்டர், உணவகம், ஸ்கேட்டிங் தளம், கராத்தே பயிற்சி மையம், பேட்மிண்டன் மைதானம் என இங்கு அனைத்து அம்சங்களும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வண்டியூர் கம்மாயை தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். திறந்து வைத்தது மட்டுமல்லாமல் இங்கு சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று இங்கு அனைத்து இடங்களையும் தற்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். இங்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு அம்சங்களான அனைத்து இடங்களிலும் அவர்கள் மேற்பட்ட அந்த என்னென்ன வேலைகள் செய்திருக்கிறார்கள் என்று அனைத்தையும் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக மதுரையில் முதன்முறையாக இந்த காற்று நிரம்பிய ஃபைபர் குடு வைக்கால்களான இந்த பிளேட்டிங் செட்டிங், அது குறிப்பாக மிதவை நடைபாதை படகு குழாம், அது 500 சதுர மீட்டருக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அதனை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் இங்கு இருக்கக்கூடிய இங்கு மக்களிடம் தற்போது இந்த பூங்கா அமைப்பு சூழல் குறித்தும் அவர் கேட்டறிந்து கொண்டிருக்கிறார். மக்களும் தங்களுக்கு என்ன அவர்கள் இந்த பூங்காவை பார்த்து அவர்கள் நினைக்கிறார்களோ அதை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பூங்காவானது தற்போது மதுரை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக தான் இருக்கும். ஏனால் மதுரையில் புறம் சூழல் காரணமாக இங்கு பொழுதுபோக்கு அம்சங்களே இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது இந்த பூங்காவானது இத்தனை அம்சங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பூங்கா தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்திருப்பது மதுரை மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரமாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஜெகன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.